No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. வியாசர்பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு லேடி இருந்தாங்க. அந்த வியாசர்பாடி நார்த் மெட்ராஸ்ன்னு சொன்னால் அவங்க பேர் தெரியும் அந்த காலத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாருக்குமே. அவங்கள ஒரு நம்ம அக்யூஸ்ட்டை பிடிக்க போகிறோம். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கட்டாயம் உள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் நம்ம போகிறோம். கதவெல்லாம் திறக்கவே இல்லை. அப்புறம் கதவை கொஞ்சம் பிரேக் பண்ணி போய் உள்ளே போகிறோம். அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, இல்லவே இல்லைங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணிட்டு அப்படி பார்த்தா அந்த மேலே லேப்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அவர் ஏறி படுத்துட்டு இறங்கி கீழே வாடானா வரவே இல்லை. டே உன் கால் தெரியுதுடா இறங்கடானா உடனே ரொம்ப புத்திசாலியாக காலை உள்ளே இழுத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி ஷர்ட்டை பிடிச்சி கீழே இறக்கி கூப்பிட்டு வரோம். இவ்வளோ சீக்கிரத்தில் மெசேஜ் போகுது அவங்களுக்கு. அந்த மேடம் நான் சொன்ன ரவுடி மேடத்துக்கு மெசேஜ் போகுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து வழியில் நிற்கிறாங்க. வண்டியில் ஏற்ற விடாமல் வழியில் நின்று, பார் யார் ஏரியாவில் வந்து ஆளை பிடிச்சின்னு போகிறேன், நான் புது போலீஸா நீ, என்னை பற்றி தெரியாதா, நான் என் ஏரியாவில் வியாசர்பாடி உள்ள ஒரு போலீஸ் வந்து வெளில போயிட முடியுமா அப்படின்னு அந்த சும்மா டைலாக். அப்புறமா வேண்டாம் உன் ரவுடிசத்தெல்லாம் நீ வேறு என்ன வச்சுக்கமா, நான் வந்து உடுப்பு போட்டிருந்தாலும் நான் உன்னை விட நானும் ரவுடி தாம்மா. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு காய்கறி ஏரியை கத்தி எடுத்து வந்துட்டான். யூனிஃபார்மோட அவனை விட்டு போன்றான். அவன் ஷர்ட்டை விடு நான் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறேன், அவனை விட்டு போ, நீ இல்லைன்னா இங்கேருந்து போக முடியாது அப்படின்றா. மல்லு கட்டுறான். நம்ம கூட இருக்கிறவங்க சபார்டினேட்டாக இருக்காங்க, எல்லாருமே அச்சப்படுறோம். கத்தி இல்லை, சரி இப்போ நான் குத்தணுமா உனக்கு, குத்த போறியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பட்டன் அவுத்து விட்டு நம்ம ஆளும் பிடிச்சினாங்க அக்யூஸ்ட்டை. வாமா குத்து, ரவுடி தானே நீ, வா குத்து வா, ஏன் தயங்குற வா அப்படின்னா உள்ள நேரம் அந்த சின்ன கேப் இருக்குல்ல, எகிரி கையை பிடிச்சி முறுக்கியாச்சு. கையை முறுக்கணுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு முறுக்கி கத்தியை கழுத்திக்கு போட்டு போனவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு மிளகாத்தூள் எடுத்துனாங்க, ஒரே போட்டு தான் டப்புன்னு போட்டாங்க, அடிச்சிட்டாங்க. முதல்ல போட்டாங்க. அப்படியே ஊன் கத்திரத்து கண்ணு திறந்து தண்ணி கிண்ணி அடிச்சு மூஞ்செல்லாம் கவின்னு பார்த்தா நானும் என் கூட 2 பேர் தான் நிற்கிறோம். அந்த அம்மாவும் காணும், அக்கிஷன் காணும். இல்லை இவ்வளோ நேரம் நான் சொல்லி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் பாரு, எனக்கே பேஜாராயிடுச்சு. ஏடா கடைசியில் இந்த லேடிக்கிட்ட இப்படி விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான் இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தன்னுடைய காவல்துறை அனுபவங்கள் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டிய சில கருத்துக்களும் நிறைய சொன்ன ஒரு நபர் கவிஞர் வி. ஜோதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் அவங்க கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். இந்த ரவுடிசம் அதனால் வந்து சமூகம் எப்படி சீரழியுது, இல்லை என்னென்ன சிக்கல்களில் அதில் ஈடுபடுறவங்களே மாற்றாங்கன்றது குறித்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பொதுவாக ரவுடிசம் பற்றி பேசும்போது நிறைய ஆண் ரவுடிகள், பிரபலமான பேர்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். பெண் ரவுடிகள் பற்றி அப்பப்போ நியூஸ் ஏதாவது வரும், அரசியல் தலையீடு இருக்கும், இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது உங்கள் கெரியரில் நீங்கள் பார்த்துட்டுண்டா சார்? அதாவது பெண் ரவுடிகள் பொதுவாக அது கல்யாண ஆண்கள்கிட்ட கேட்டாலே சொல்லு, சும்மா நகைச்சுவைக்காக சார். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், பெண் ரசிகர்களுக்கு பணிவான வணக்கம். இவ சொல்கிறது வந்து சும்மா நகைச்சுவைக்காக தான். ஏன்னா உங்களுடைய அதாவது மனைவிமார்களுடைய ஒரு ரவுடிசம் கூட ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அவங்களுடைய அந்த அதிகார துணியும் அவங்க பண்ணுற அந்த இதுவும் தான் வந்து குடும்பத்தை நல்லா வச்சுருக்கோம் இல்லையா. அவர் கணவன் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அது வந்து ரவுடிசம் சொல்ல முடியாது. சும்மா நம்ம ஆரம்பிக்கும்போது கலகலப்பாக ஆரம்பிக்கலாமேனு ஆரம்பிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பெண் ரவுடிகள் இது வரைக்கும் யாருமே இது மாதிரி கொஸ்டினே கேட்டதில்லை, நம்மளும் எந்த பேட்டிலையும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறைய ரவுடிசத்தை பற்றி நம்ம பெரிய பேசியிருக்கோம் இல்லையா. வெட்டு குத்து, பழிக்கு பழி வாங்குறது, அப்படியே சமாதியில் போய் சபதம் எடுக்கிறது. முன்னாடி ஒருத்தர் வந்து திருடிட்டு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டாருலாம் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து குண்டடிப்பட்டு கூட கத்தியை வச்சுட்டு சாப்பிட்ட ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க. போலீஸு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சவாலாக நாங்கள் செஞ்சே காட்டுறோம், குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் அவரை பழி தீக்கிறோம் அப்படிலாம் சபதம் போட்டு கொலை பண்ண ரவுடிங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. பெண் ரவுடிகள்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இல்லை, அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட சொல்ல முடியாது. இல்லை உங்களுக்கு நார்த் இந்தியாவில் இந்த பூலான் தேவின்னு சொல்லி ஒரு மேடம் இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பெரிய ரவுடிசமாக இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களும் பொது மன்னிப்புலாம் வாங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இங்கே ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி யாரும் இருந்ததில்லை. ஆனால் அதே நேரத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது.
தமிழ்நாட்டில் நம்ம சென்னையிலேயே கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒரு கத்தி எடுக்கிறது, ஒரு மாதிரி ஒரு லேஸ் அவங்களுக்கு ஒரு கேங்கு மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஏவி விட்டு சில வேலைகள்லாம் பண்ணுறது போகிறதுன்னு சொல்லி ஒரு டெரரான ஒரு லேடின்ற மாதிரி இருந்திருக்காங்களே ஒழிய பெருசாக ஒரு பெரிய மர்டர் பண்ணாங்க, கொள்ளை அடித்தாங்க, போனாங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் லிஸ்ட்டில் யாரும் இல்லை. அப்போ என்னுடைய கேரியர்லன்னு பார்த்தீங்கன்னா அபிராம்புரத்தில் நான் ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப பழசு தான் அதுவும். அப்போது வந்து அங்கே ஒரு ராதான்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க பேரே பைனட் ராதா. அவங்க பேரே பைனட் ராதா தான் பேரே அவங்களுக்கு. பைனட் ராதா. பைனட்ன்றது ஒரு கத்தி. அந்த காலத்தில் வந்து பைனட்டுன்னா அது ஒரு கத்தி. ரைஃபிளுக்கு முன்னாடிலாம் அது இல்லை, ரைஃபிளுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அது வந்து டோட்டலாக அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது பைனட் அப்படின்னா ஒரு பட்டன் கத்தின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும், அதில் சின்ன பட்டன் இருக்கும். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த கத்தி டப்புன்னு வெளில வரும். அதுக்கு பேர் தான் பைனட்டுன்னுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லுலேருந்தே போயிடுச்சு, நடைமுறையிலேருந்தே போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து அறுவாடு அப்படி இப்படின்றாங்க இல்லைங்களா. பைனட்டுன்னு ஒரு எஸ்டிமெண்ட், அது ஒரு கத்தி. அது ஓகே. அந்த பைனட்டை அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பேரே பைனட் ராதான்னு பேர். அவங்க வந்து இந்த மாதிரியான டெரர் லேடி. அவங்க லிஸ்ட்லேயே இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரவுடிங்க லிஸ்ட்டுன்னு இருக்குது. அது வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய ரவுடிசம் பண்ணுறாரு, ஒரு 4-5 கொலை பண்ணியிருக்காரு, அவர் 10 முறை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்திருக்காருன்னா ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கும் இருக்குது எல்லா ஸ்டேஷன்லேயும் அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்னுவாங்க. அதில் அவர் நேம் இருக்கும். அவர் வந்து அப்பப்போ வந்து கண்காணிக்கணும். இது ஒரு போலீஸில் இது ஒரு வேலை. இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்போ ஒருத்தரும் வந்து நாங்கள் ஏதோ பந்தோஸ் போகிறோம், ஏதோ ரவுண்ட்ஸ் வரோம், பெட்டிஷன் விசாரிக்கிறோன்றது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் கடந்து இந்த மாதிரியான இருக்கிறவங்கள வந்து வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன நிலைமையில் இப்போ இருக்கான், அவன் ஏதாவது வேலை செய்கிறானா, இல்லை கரெக்டாக இருக்கானா, இல்லை இப்போ அவனோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்கான், அவன் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கானா, அப்பப்போ பார்க்கணும். அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் வந்து நம்ம வந்து அவங்கள செக் பண்ண வேண்டியிருக்கும். இவங்கள தான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர், சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், சரித்திர பதிவேடுன்றோம் இல்லையா, அதில் இவங்க பேரெல்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஷனில் அந்த லிமிட்டுக்கு உண்டான ரவுடிங்க இருப்பாங்க. அவங்கள வந்து கண்காணிக்கணும். அது வர ஆஃபீஸர்ஸ், நைட் ரவுண்ட்ஸ் வர ஆஃபீஸரு இப்போ லிஸ்ட்டு கொடுங்க, ஸ்டேஷனில் உங்கள் ஸ்டேஷனில் எதிரி ரவுடி இருக்கான், என்ன ஏது, அந்த லிஸ்ட்டை வாங்கின்னு போய் ரவுடியை செக் பண்ணுவாங்க. ஏசிடிசிலாம் செக் பண்ணுவாங்க. ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை செக் பண்ணியே ஆகணும். அது மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டில் அந்த பெண் என்ற மாதிரி அவங்க ரவுடின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு புக்கே இருந்தது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஷீட்டே இருந்தது. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு லேடி. டெரராக வந்து ஜெயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம் இல்லை. அவங்களாம் இப்போ மறைஞ்சிட்டாங்க பாவம். அவங்க நம்ம காலகட்டத்திலேயே ஓரளவுக்கு எல்லாமே அடங்கி ஒடுங்கி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு லேடி இருந்தாங்க. அதே மாதிரி வியாசர்பாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து ஒரு லேடி இருந்தாங்க. என்னுடைய கேரியரில் சொல்கிறேன், நான் சந்தித்த, நான் பார்த்த, என்னுடைய பணி நேரத்தில் பார்த்த பெண் ரவுடி அவங்க ஒரு லேடி இருந்தாங்க. அவங்க பேர் சொல்ல வேணாம், ஏன்னா இப்போ இருக்காங்க ஆல்ரெடி. இப்போ எல்லாம் அடங்கி போய் பேரம்பேத்திலாம் எடுத்துகிட்டு ஏதோ உட்காந்துக்கிறாங்க பாவம். அவங்கள போய் எதுக்கு நம்ம மறுபடியும் நம்ம சொல்கிற பேட்டியை பார்த்துட்டு ஓஹோ நம்ம இப்படிலாம் இருந்தோம் பொழுது, சரி மறுபடியும் எடுக்கலாமா கத்தியேன்னு நம்ம நல்லா இருக்கிறவங்கள நம்மளே கெடுத்து விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, திரும்பியிருக்காங்க. அவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான். அவங்க ஒரு சின்ன அந்த வியாசார்பாடி நார்த் மெட்ராஸ்ன்னு சொன்னால் அவங்க பேர் தெரியும் அந்த காலத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாருக்குமே. ஒரு மாதிரியான லேடினா அது ஒரு டெரர் லேடி. ஒரு முறை நம்ம அக்யூஸ்டை பிடிக்க போகிறோம். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஹவுசிங் போர்டு, நம்ம இதில் இருக்க வியாசர்பாடியில் இருக்கிற ஹவுசிங் போர்டு, அது அந்த எல்லாமே குவார்ட்டர்ஸ் தான் நமக்கு தெரியுமே. கட்டாயம் உள்ளே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் கிடச்சி தான் நம்ம போகிறோம். அதுவும் விடிகாலையில் போகிறோம், தூங்கும்போது நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. காலையில் போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டு மாடி மேலே ஏறி போகிறோம். அதுக்குள்ளே தெரிஞ்சிடும், அதுக்குள்ளே இந்த நாயெல்லாம் சவுண்ட் பண்ணோம். எப்பவுமே நம்ம சென்னை நாய்ங்க வந்து திருடனை பார்த்து குலைக்காது, போலீஸை பார்த்தா தான் குலைக்கும். அதுக்கு என்ன தெரியல, அது மாதிரி சத்தம் போட்டு எல்லாம் எழுப்பிடும், ஊரெல்லாம் எழுப்பி விட்டுருச்சு. நாங்கள் எல்லாம் மேலே போயிட்டு கதவெல்லாம் திறக்கவே இல்லை. அப்புறம் கதவெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி போய் உள்ளே போகிறோம். அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இல்லவே இல்லைங்கிறாங்க. இல்லவே இல்லை சார், வீட்டில் எங்கள் வந்து ஆள் இல்லாத வீட்டில் வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறான்றது நமக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியுது. நமக்கு இன்ஃபார்மர் சொல்கிறார் கட்டாயம் இருக்கார் சார். அப்போ நம்ம சின்ன வீடு தானே, என்ன இருக்கும், ஒரு
ஒரு ஹால், சின்னதாக ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு சமையல் இருக்கும். அது ஹவுசிங் போர்டு வீடு அப்படி தானே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம சர்ச் பண்ணிட்டு அப்படி பார்த்தா அந்த மேலே லேப்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அவர் ஏறி படுத்துட்டு சாமான போட்டு எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன் கூட இல்லை, எல்லாம் அந்த சாமானெல்லாம் தூக்கி தூக்கி கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்ம போகும்போது இவ்வளோ நடந்துருக்கு. அது இது அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மறைக்க தெரிஞ்ச கொண்டையை மறைக்க மறந்துட்டேன் மாதிரி அவன் கால் விரல் வெளில தெரியுது, கட்ட விரல். உடனே என்ன பண்ணேன், சரி மேலே தான் இருக்கான், இறங்கி கீழே வாடானா அவன் வரவே இல்லை. டேய் உன் கால் தெரியுதுடா இறங்கடானா உடனே ரொம்ப புத்திசாலியாக காலை உள்ளே இழுத்துக்கிறான். சொன்ன உடனே காலை உள்ளே இழுத்துறான். சரி அப்போ ஓஹோ இல்லை பொழுது நான் போயிடுவேன்ற மாதிரி அவன் எப்போ போயிட்டு அவன் பாரு ரவுடியிலே ஒரு முட்டாள் ரவுடி அவன். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி ஷர்ட்டை பிடிச்சி கீழே இறக்கி கூப்பிட்டு வரோம். அதுக்கப்புறம் மல்லு கட்டுறான். சரி நம்ம அவனை போட்டு இறுக்கி கட்டி 4வது மாடியிலேருந்து இறக்கி கீழே இட்டு வந்துட்டேன். இவ்வளோ சீக்கிரத்தில் மெசேஜ் போகுது அவங்களுக்கு, அந்த மேடம் நான் சொன்ன ரவுடி மேடம் மெசேஜ் போகுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து வழியில் நிற்கிறாங்க, வண்டியில் ஏற்ற விடாமல் வழியில் நின்று, பார் யார் ஏரியாவில் வந்து ஆளை பிடிச்சின்னு போகிறேன், நான் புது போலீஸா நீ, என்னை பற்றி தெரியாதா, நான் என் ஏரியாவில் வேசர்பாடி உள்ள ஒரு போலீஸ் வந்து வெளில போயிட முடியுமா அப்படின்னு அந்த சும்மா டைலாக். ஆனால் நல்லா இருந்தது, அவங்க பேசலாம் செம்மையாக இருந்தது. அப்புறமா வேண்டாம் உன் ரவுடிசத்தெல்லாம் நீ வேறு என்ன வச்சிங்கம்மா, நான் வந்து உடுப்பு போட்டிருந்தாலும் நான் உன்னை விட நானும் ரவுடி தாம்மா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு சில டைலாக்லாம் கொடுக்கும். நம்மளும் அப்பப்போ சினிமா பார்க்குறோம்ல அப்படின்னு வாக்குவாதம் போயினாக்குது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு காய்கறி ஏரியை கத்தி எடுத்துன்னு வந்துட்டான். எடுத்துன்னு வந்து அப்படியே விசிறா இப்படி அப்படி அப்படி எப்படிங்கிறாங்க. போலீஸை பார்த்தே கத்தியே வீசா, யூனிஃபார்மோட அவனை விட்டு போன்றான். அவன் ஷர்ட்டை கொடு நான் கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறேன், அவனை விட்டு போ, நீ இல்லைன்னா இங்கேருந்து போக முடியாது அப்படின்றா. மல்லு கட்டுறான். நம்ம கூட இருக்கிறவங்க சபார்டினேட்டாக இருக்காங்க, எல்லாருமே அச்சப்படுறோம், கத்தி இல்லை. அப்போ நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது ஆம்பளையே கத்தி எடுத்துன்னு வந்தாலும் நம்ம விட்டு வர ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரையிலும். மற்றவங்க எப்படியோ என்னுடைய கேரியரில் எனக்கு நீ வெட்டினாலும் பரவாயில்ல குத்துனாலும் பரவாயில்ல, ஓகேவா, நான் என்னுடைய வேலையை செஞ்சே ஆவேண்டா, முஞ்சா பாடுறான்னு சொல்கிற ஆள் நான். இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பும் வருது. அப்போ அவங்க எங்கு சிரிப்பும் வருது, வேணாமா சொன்னால் கேளு பொம்பளையாக இருக்கிற அப்படின்றேன். பொம்பளையாது ஆம்பளையாது எல்லாம் ஒன்று தான்டா அப்படின்றா. அப்புறமா என்ன பண்ணேன், சரி குத்த போறியா, இது ஒரு டெக்னிக்கு. இப்போ அவங்க அந்த மைண்டில் இருக்கும்போது அந்த மைண்டை நம்ம திசை திருப்பணும். சரி இப்போ நான் குத்தணுமா உனக்கு, குத்த போறியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பட்டன் அவுத்து விட்டு நம்ம ஆளும் பிடிச்சினாங்க ஒரு அக்யூஸ்ட்டை. வாமா குத்து, ரவுடி தானே நீ, வா குத்து, வா ஏன் தயங்குற, வா அப்படின்னா இவ்வளோ நேரம். அந்த சின்ன கேப் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் ஷேக் ஆவாங்க, என்னடா திடீர்னு குத்துங்கிறான் அப்படின்ற அந்த சின்ன கேப்பில் எகிரி கையை பிடிச்சி முறுக்கியாச்சு. கையை முறுக்கணுன்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். அது ஒரு முறுக்கி கத்தியை கீழே தூக்கி போட்டு அப்புறமா சரின்ட்டு இதோட ஓடி போய்டு, இல்லைனா உன்னையும் வண்டியில் ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் கிளைமேக்ஸ் பாருங்கள், அதுதான் சூப்பர். வண்டிக்கு வரைக்கும் வந்துட்டோம், வண்டியில் ஏற்ற போகிறோம். அது அந்த கையை முறுக்கி ஒரு உதவ விட்டுன்னு போயிடுச்சு. அது போனவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு மிளகாத்தூள் எடுத்துன்னு வந்தாங்க கிச்சன்லேருந்து. முதல்ல கத்தி எடுத்துன்னு வந்தாங்க, வேலைக்கு ஆள் மிளகாத்தூள் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரே போட்டு தான் டப்புன்னு போட்டாங்க, அடுத்த முகத்தில் போட்டாங்க, எல்லார் பேர்லேயும் மூஞ்சில் போட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், கத்தினா கூட பரவாயில்ல, காயம் தான் வரும், ரத்தம் வரும், கையில் பிடிச்சிக்கலாம். மிளகாத்தூள்கிட்ட யார் போராட முடியும். அப்படியே ஓன் கத்திரத்து கண்ணு திறந்து தண்ணி அடிச்சு, அதுக்கு தண்ணி கொடுக்குறது லேடி அங்கே நிற்கிது. சந்தா சார் மூஞ்சை கழுவி சார், வேறு பொம்பளைங்க அங்கே இருக்குதுங்க. மூஞ்செல்லாம் கழுவின்னு பார்த்தா நானும் என் கூட 2 பேர் தான் நிற்கிறோம். அந்த அம்மாவும் காணும், அக்கிஷன் காணும். இல்லை இவ்வளோ நேரம் நான் சொல்லி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் பாரு, எனக்கே பேஜாராகிடுச்சு. என்னடா கடைசியில் இந்த லேடிக்கிட்ட இப்படி விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அவரை நாங்கள் பிடிச்சோம், அப்புறம் ரிமாண்ட் பண்ணன்னு வைங்க. ஆனால் அந்த லேடின்றவங்க இப்படி தான், அவங்களுடைய ரவுடிசம் இப்படி தான் இருக்கும், ஒரு பெரிய இதுவாக இருக்காது. அதை ட்ரை பண்ணாங்க அவங்க, அது மாதிரிலாம் பண்ணாங்க, போனாங்க வந்தாங்க. நம்ம வந்து அதில் பண்ண உடனே அடுத்தது வந்து எந்த ஆம்பளையும் வந்து எந்த ஆம்பளை ரவுடியும் மிளகாத்தூள் தூக்கி போட மாட்டான். இது வரைக்கும் நாங்கள் பார்த்த ரவுடிங்கல்ல, அது தூக்கி மூஞ்சில் வச்சு அக்யூஸ்ட் போட்டாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய இன்சிடெண்ட்டு, ரொம்ப சங்கடமாகவும் போச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த கண்ணுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம 1 மாதத்துக்கு மேலே அலைகிற மாதிரி ஆச்சு. மிளகா பொடி அடிச்சதில்ல, ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ பெரிய மிளகாத்தூள் அப்படியே கொட்டினா முகத்தில் என்ன ஆகுது, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அப்படி டக்குன்னு திரும்புகிறோம், டக்குன்னு விசிறி போட்டாங்க. அந்த மாதிரி லேடி. அப்புறம் பெருசாக பொம்பளை ரவுடிங்கன்னு ஒன்றும் பெருசாக லிஸ்ட்டில் கிடையாது கார்த்தி. அப்பவும் கிடையாது, இப்போவும் கிடையாது.
இப்போல்லாம் வந்து சும்மா இந்த குழா சண்டை வாய் சண்டை வேணும்னா சாராயம் விற்கிறவங்க, கெஞ்சா விற்கிறவங்க, இந்த மாதிரியான ஆளுங்களாம் இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு மாதிரி அதுக்காக அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி குரலுக்குள்ள கொடுப்பாங்களே ஒழிய பெருசாக கத்தி எடுத்து போய் இப்போ இவங்களை மாதிரி பெரிய ஆம்பளை ரவுடிங்கன்ற மாதிரிலாம் கத்தி எடுத்து போய் குத்துறது வெட்டுறது அப்படிலாம் யாருமே கிடையாது. சாராயன்னும் போது ஞாபகம் வருது சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ அந்த இவங்க சொன்னேன் இல்லையா, பைனட் ராதான்னு, அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பெரிய கட்சி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியில் அவங்க அதில் இருந்தாங்க, உறுப்பினராக இருந்தாங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து மகளிர் தொகுதி அது. நான் சொல்கிறது இங்கே அபிராமபுரம் ராஜா அண்ணாமலைபுரம் தான். இதெல்லாம் வந்து இப்போ ரெக்கார்டை பார்த்தா அதில் இருக்கும். ஏன்னா அவங்களாம் இல்லை, மறைஞ்சிட்டாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக பேசுகிறோம். ஆனால் உண்மை 100% இல்லை, 200% உண்மை. அந்த அம்மா வந்து மகளிர் தொகுதி அது வந்து மகளிர் தொகுதி அதனால் ஃபீமேல், அதனால் ஆனதுனால அவங்களுக்கு ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவங்க இருந்தாங்க அந்த கட்சியில். அப்போ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவாச்சு. அப்போ அவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல, லிஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு அக்யூஸ்டு, ஒரு ரவுடி, கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ காலமாக கட்சியில் இருந்தேன், எனக்கு வேணும் அப்படின்னு கவுன்சிலர் சீட்டு கேட்கும்போது அவங்க பொண்ணு கொடுத்துட்றாங்க. அவங்க பொண்ணு ஒன்று இருந்தது, அது பேர் சந்திரிகா. அது வந்து அம்மாவுடைய லேபிளில் அந்தம்மா சாராயம்லாம் விற்றுன்னு வைப்பாங்க. அடிக்கடி நம்ம போவோம் வருவோம், ரைடு பண்ணுவோம், சண்டை புடிச்சுன்னு வந்திருக்கேன், கேஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் பெரிய பெரிய இன்சிடெண்ட்டு. எப்படி சொல்கிறது, அப்படியே திடீர்னு ஓடி போய் அப்படியே கூவத்தில் இறங்கிடுவாங்க. அந்த லேடி சாராயத்தோடு நம்ம போய் பிடிக்க போனால் அப்படியே போய் அதில் இறங்கி சேரும் சகதியமாக வந்து நிற்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன எப்படி பிடிச்சி இழுத்துன்னு வர முடியும், லேடி வேறு முடியாதுல்ல. ஆனாலும் ட்ரை பண்ணுவேன், விட மாட்டேன். அப்பவும் பிடிச்சின்னு கையை காய வச்சு இழுத்துன்னு வந்து 2 பக்கெட் தண்ணியை ஊற்றி இட்டுன்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். சார் நீ மட்டும் தானே வந்தால் அது மாதிரி தொந்தரவு கொடுக்குறேண்ணா, எல்லாம் வராங்க போயிடுறாங்கண்ணா, என்னண்ணா எங்கள் அம்மா எப்படியோ ரவுடி தெரியுமா அப்படிலாம் வந்து சத்தம் போடுவாங்க. அவங்க லேபிளில் அப்படியே ஓடி இருந்ததா, கால சக்கரம் சுற்றுது இல்லை, அப்படியே போயினே இருக்கும்போது அந்த தொகுதியுடைய லேடிக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, என் பொண்ணு கொடுன்னு கேட்குறாங்க. நான் தானே ரவுடி, என் பொண்ணு ரவுடி இல்லை, என் பொண்ணு கொடுங்கட்டாங்க. பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. சீட்டு கொடுத்துட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர். ஆமாம், வின் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு வின் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பொசிஷன் வந்தவுடனே அவங்களுக்கு சிறு இருக்கிற கூடமாட வட செயலாளர் அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள கொஞ்சம் இதுப்படுத்துகிறாங்க. இப்படி தான் போகணும், அப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி. அப்போது எம்எல்ஏ வந்து ராமஜெயம், மிஸ்டர் ராமஜெயம்னு சொல்லிட்டு அப்போ எம்எல்ஏ, ஒரு அண்ணா பர்த்டே வருது, அண்ணாதுரை பர்த்டேக்கு வராங்க. அப்போ தான் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு இதை பாஸ் பண்ணி வச்சுருக்கான், சட்டம், ஜியோ ஒன்று. என்னென்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா எல்லாருமே, காவல்துறை அதிகாரி மட்டும் கிடையாது, அரசு ஊழியர் யாராக இருந்தாலும் எழுந்து வணக்கம் பண்ணணும், எழுந்து நின்று அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்பவும் இருக்காது அந்த ஜியோ. ஓகே. அதனால தான் சில பேர் இந்த தாய்சர் ஆஃபீஸில் ஏதாவது கொடுக்குறது மனுங்கெலாம் கொடுக்க போனால் உட்காந்துருந்தா அது பிரச்சனை பண்ணுறது கட்சிக்காரங்க. என்ன இது சட்டத்தை மதிக்க மாட்டியா, எழுந்து வணங்க முன்ன நீ தெரியுதா அப்படின்லாம் சில பிரச்சனைறாங்களே. அப்போது பாஸ் பண்ண நேரம் இவங்க வராங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், நான் எப்படிலாம் வேலை செஞ்சுருக்கேன். கவுன்சிலர், நான் வேறு வழியே கிடையாது, சல்யூட் அடிச்சு தானே ஆகணும். அவர் எம்எல்ஏ போயிட்டார். இவங்க ஒரு காரு, இந்த காரு, இந்தம்மா கூட ஒரு 4-5 பேர் அப்படியே பெரிய பட்டு போடலாம் கட்டின்னு அங்கே வராங்க. வழி இல்லை எனக்கு, அப்படியே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த யோசிக்கிறேன். கவுன்சிலர்ன்றக்கள் மரியாதை கொடுத்தானே ஆகணும். அப்படி யோசிச்சுட்டு கையை தூக்குறதுக்குள்ளே ஓடி வந்து, மறக்க முடியாத ஒரு விஷயம், ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கினான் அந்த லேடி. ஏன்னா நான் பழைய சந்திரிகா தானா, உன்னை பொறுத்தவரையில் நான் பழைய சந்திரிகா தானா, நான் கவுன்சிலரில் ஊருக்கு தானே கவுன்சிலரு, நீ எல்லாம் எனக்கு வணக்கம் பண்ணலாமாண்ணா, அணைய வேணாண்ணா. ரொம்ப நல்ல லேடி. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது
வேற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் எவ்வளோ அடிச்சு ஒரு ரிமாண்ட் பண்ணியிருக்கேன், பழி வாங்கலாம். வேணும்னே எதிர்க்க நின்று சும்மா நான் சல்ட் அடிக்கிறோம் பார்க்காம திரும்பி இன்னொரு முறை சல்ட் அடிக்கணும்னு பண்ணியிருக்கலாமே இல்லையா? பண்ணியிருக்கலாம். என்னை திடீர்னு நாங்கள் வந்து கூப்பிட்டு அந்த எஸ்ஐயை கூப்பிடு அப்படின்னு இருக்கலாம். வேறு வழி இல்லையே, நம்ம அங்கே போய் சண்டையாக போட முடியும். அந்த லேடி பாவம் அது ஓடி வந்து கையை பிடிச்சிச்சு, கையை பிடிச்சின்னு வேணவே வேணாண்ணா அப்படின்ச்சு. அப்புறம் சரிம்மா போய் உட்காருன்னு சொல்லி, இனிமேல் கரெக்டாக இருமா, பழசெல்லாம் மறந்துடு, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் உங்களுக்கு கடவுள், அதனால் 4 பேருக்கு ஏதாவது நல்லது பண்ணு, நல்லவங்க கூட சவகாசம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ்லாம் பண்ணோம். அது மாதிரி அந்த மாதிரி இந்த பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கேன்னு இல்லை, எங்கேயுமே மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி எங்கே பார்த்தாலும் பெண்கள் ரவுடி அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாக இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குறவங்க சொர்ணாக்காலாம் அந்த கேரக்டர்லாம் இருந்தது இல்லையா? அந்த சொர்ணாக்கா எல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லை. ஆனால் சொர்ணாக்கா மாதிரி வேணால் இருக்கிறாங்க. சொர்ணாக்கா மாதிரி ஒரு லேபிள், சொர்ணாக்கா மாதிரிப்பா, சொர்ணாக்கா மாதிரி குரல் கொடுப்பாங்கப்பா, வாயாடுவாங்கப்பா, வாயாடின்னுவாங்க இல்லையா? அது ஒன்றா பொருந்து மொழியை ரவுடிகள் அப்படின்றது வாய்ப்பு கிடையாது. அது மாதிரி அந்த அளவுக்கு இப்போ இந்த ஈக்குவலாக இப்போ ஜென்ஸ் ரவுடி இருக்கிற அளவுக்கு வந்து லேடிஸுங்க எடுத்து சொல்கிற மாதிரி பெருசாக யாரும் கிடையாது. ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த பெண் ரவுடியில் நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ரவுடிகள் கொஞ்சம் சவுண்டு கொடுக்குறவங்க, இவங்களால வந்து பெண் காவலர்கள் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும் சார்? ஏன்னா அவங்களுக்கு வந்து இது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள கூட்டு போகணும், இல்லை அவங்க நேரடியாக போக வேண்டியது இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஹேண்டில் பண்ண? எப்படி சொல்கிறது, நேர்முக தேர்வாக இருக்க, எல்லாரும் பார்க்குற தேர்வு. ஓகே, கஷ்டம்தான் இப்போ ரொம்ப, அப்படி புரிஞ்சுக்கலாம். கஷ்டம் தான். அதாவது பெண் காவலர்கள்ன்றது நம்ம அவங்கள குறைச்சி மதிப்பிட முடியாது, சிரமம் தான் அவங்களுக்கு. இந்த மாதிரியான சில விஷயம்லாம் கட்டுப்படுத்துறது எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதில் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டீங்க, பார்க்குறவங்களுக்கு இது ஒரு புது கருத்தாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரைட் கார்த்தி, பார்ப்போம். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டினியூவாக பாருங்கள். என்னுடைய நேர்முக தேர்வு மட்டும் கிடையாது, ஆகாயம் தமிழில் நான் நிறைய பார்க்குறேன். நான் வந்து உங்கள் ரசிகர் தான், இந்த சேனலுக்கு நான் ஒரு ரசிகர். அது மாதிரி பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ், அபுதாபி.